ஹாய், நான் டாக்டர் சிலம்பரசன். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, நமக்கு ஒரு மைனர் ஃப்ராக்சரோ ஒரு மேஜர் ஃப்ராக்சரோ இருந்து சர்ஜரி பண்ணியிருக்கோமோ, பண்ணி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் கட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் சர்ஜரியெல்லாம் நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப நடக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு அடிக்கடி காலில் வீக்கம் வரலாம். இது ஒரு சிலருக்கு ரொம்ப கன்சர்னிங்காக இருக்கும். என்னடா நம்ம எல்லாம் சரியாகி நடக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் அந்த வீக்கம் இருக்கேன்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எலும்பில் ஒரு சின்ன ஃப்ராக்சரோ இல்லை மேஜர் ஃப்ராக்சரோ நடக்கும்போது அது சுற்றி இருக்க தசைகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் இது எல்லாமே அடிபட்டிருக்கும். ஸோ திரும்ப அது ஹீல் ஆகும்போது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், சின்ன சின்ன சேஞ்சஸ் அந்த நார்மல் மெக்கானிசம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால வர்ற வீக்கம் தான் அது. அப்போ எந்த வீக்கம் இருந்தாலும் நான் கவலைப்பட தேவையில்லையானா அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி வீக்கம், அதாவது காலையில் நடக்கும்போது, காலை தொங்க போடும்போது வீக்கம் வருது, நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீக்கம் ஃபுல்லாக வத்திடுது அப்படின்றது நார்மலான விஷயம். வீக்கம் வரும், போகும். கீழே தொங்க போட்டு, அதாவது அகைன்ஸ்ட் கிராவிட்டி நம்ம கால் இருக்கும்போது வீக்கம் வர்றதும், அதாவது கிராவிட்டி நோக்கி கால் இருக்கும்போது வர்றதும், அகைன்ஸ்ட் கிராவிட்டியில் நம்ம கால் வச்சுருக்கும்போது, காலை தூக்கி மேலே வச்சுருக்கும்போது அந்த வீக்கம் குறையிறதும் ஒரு நார்மலான மெக்கானிசம் தான். பட் எப்போ கன்சர்னிங்காக இருக்கணும் அப்படின்னா, வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்லா செவந்து இருக்குது, வெதுவெதுப்பு, அதாவது வார்ம்த் இருக்குது, நல்லா ஷைனியாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த வீக்கத்தை பற்றி பயப்பட தேவை இருக்கும். உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியது இருக்கும். மற்றபடி அடிபட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து போகிற வீக்கம் ஒரு நார்மலான விஷயந்தான். அது வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போல்லாம் வீக்கம் வருதோ அப்போ காலை கொஞ்சம் உயரமாக 1 or 2 பில்லோஸ் வச்சு உயரமாக வச்சுக்கிறதும், கால் விரல்களுக்கோ கை விரல்களுக்கோ உங்களுக்கு வீக்கம் இருக்கும்போது அசைவுகள் ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருக்க மூலயமா உங்களுக்கு அந்த வீக்கம் ஈஸியாக குறைஞ்சிரும். மற்றபடி டேப்லெட்ஸோ இல்லை திரும்ப கட்டோ போடணுன்றது அவசியம் இல்லை. தேங்க்யூ.